ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பல்வேறு அதிநவீன மருத்துவ கருவிகளை, மருத்துவ உபகரணங்களை இயக்கி வைக்கிற நிகழ்வும், நோயாளிகள் குறை தீர்க்கும் மையம் ஒன்று திறந்து வைக்கிற நிகழ்வும், இங்கே நீண்ட காலமாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருப்பவர்களை பாராட்டுகிற நிகழ்வும் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைத்து இப்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி கடந்த 22 மாதங்களில் மட்டும் பல்வேறு வகையான மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்தி தொடர்ந்து திறந்து வைத்த வண்ணம் இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நோயாளிகள் குறை தீர்க்கும் மையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நோயாளிகள் குறிப்பாக இந்த அறைக்கு வந்து அவர்களுடைய பிரச்சனைகளை, குறைகளை கேட்டு தெரிந்து கொள்வதும் அதற்கு நிவர்த்தி காண்பதுமான ஒரு முயற்சி என்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும், மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் இந்த குறை தீர்க்கும் மையம் ஒன்று திறக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அது எல்லா மருத்துவமனைகளிலும் படிப்படியாக திறந்து வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் நோயாளிகள் குறை தீர்க்கும் மையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசுக்கு, குறிப்பாக மருத்துவமனைகளுக்கு, கல்வித்துறைக்கு ஏராளமான உதவிகளை தன்னார்வலர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். ரோட்டரி சங்கத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு வரை டயாலிசிஸ் என்கின்ற வகையில் அதற்கான இயந்திரங்களை அரசின் மருத்துவமனைகளுக்கும் பெருநகர மாநகராட்சியின் மருத்துவமனைகளுக்கும் பல்வேறு இடங்களில், குறிப்பாக திருவெற்றியூர், மாதவரம், சைதாப்பேட்டை போன்ற பல்வேறு இடங்களில் பொருத்தப்பட்ட டயாலிசிஸ் இயந்திரங்களுக்கு அவர்கள் அதை பொருத்தி தந்தார்கள். தொடர்ந்து இந்த ஆண்டு ரோட்டரி சங்கத்தின் ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கிற மருத்துவர் நந்தகுமார் அவர்கள் இன்றைக்கு ஒரு புதிய முயற்சியாக பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் ஊடுகதிர் பரிசோதனை கருவி, மேமோகிராம் என்று சொல்லப்படுகிற ஊடுகதிர் பரிசோதனை கருவிகளை தொடர்ந்து வாங்கி தந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒவ்வொன்றும் ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டிலான அந்த கருவிகள் ஏற்கனவே 2 மருத்துவமனைகளுக்கு வாங்கி தந்திருக்கிறார்கள், அரசு மருத்துவமனைகளுக்கு. இன்றைக்கு 3வது மருத்துவமனையாக ஸ்டான்லியை தேர்ந்தெடுத்து ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் மார்பக புற்றுநோய் கண்டறியும் ஊடுகதிர் பரிசோதனை கருவி, மேமோகிராம் என்று சொல்லக்கூடிய கருவியை இன்றைக்கு இந்த மருத்துவமனைக்கு தந்திருக்கிறார்கள். அதற்காக ரோட்டரி ஆளுநர், மரியாதைக்குரிய ரொட்டேரியன் நந்தகுமார் அவர்களுக்கும் அவர்களுடைய அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை வடசென்னை மக்களின் கண் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிற வகையில் சிறப்பு துறையில் பல்வேறு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கு உதவியாக MRF நிறுவனம் ரூபாய் 38 லட்சம் செலவில் கண்புரை நீக்கும் இயந்திரம் ஒன்று, கண் அறுவை சிகிச்சை நுண்ணோக்கி ஒன்று, ஊடொலி இயந்திரம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஒன்று, உயிர் வேதியியல் பகுப்பாய்வு பயோகெமிக்கல் அனலைசர் ஒன்று ஆகிய கருவிகளை இன்றைக்கு இந்த மருத்துவமனைக்கு தந்திருக்கிறார்கள். பேக்கோ மெஷின், ஆப்பரேட்டிங் மைக்ரோஸ்கோப்பர், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், பயோகெமிக்கல் அனலைசர் என்று 4 இயந்திரங்கள் இன்றைக்கு ரூபாய் 38 லட்சம் செலவில் கொள்முதல் செய்யப்பட்டு இந்த மருத்துவமனைக்கு தந்திருக்கிறார்கள். அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஸ்டான்லியில் இன்றைக்கு மருத்துவ சேவையை மக்கள் கூடுதலாக பயன்படுத்த தொடங்கி இருப்பதனால் ஏராளமான கூடுதல் வசதிகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இங்கே மின்காந்த சிகிச்சை கருவி ஒன்று ரூபாய் 25 லட்சம் செலவில் பயோ ஃபீட்பேக் உயிர் பின்னூட்ட கருவிகள் என்கின்ற வகையில் 25 லட்சம் ரூபாய் செலவிலான அந்த கருவிகளை
டிஎன்எம்எஸ்சி தமிழ்நாட்டு அரசின் மருத்துவ சேவை கழகம் வாங்கி தந்திருக்கிறது. அதேபோல் அறுவை சிகிச்சை உபகரணங்களை சுத்தம் செய்யும் பிளாஸ்மா ஸ்டெரிலைசர், வெளிநாடுகளில் அறுவை சிகிச்சைக்கு சம்பந்தமான இந்த நுண்கருவிகள் அனைத்தையுமே ஸ்டெரிலைஸ் செய்வது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இந்த கருவிகள் சுத்தம் செய்யப்படாத பட்சத்தில்தான் ஏராளமான தொற்றுகள் பரவுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதிநவீன அந்த அறுவை சிகிச்சை உபகரணங்களை சுத்தம் செய்யும் கருவிகள் ரூபாய் 58 லட்சம் செலவில் இப்பொழுது இந்த மருத்துவமனைக்கு தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் வாங்கி தந்திருக்கிறது. அதேபோல் நுண்ணுயிர் கொல்லி இயந்திரம் ஒன்றும், உபகரண உலர்த்தி இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரையர் ஒன்றும் வாங்கி தரப்பட்டிருக்கிறது. அவை இரண்டும் தலா 17.5 லட்சம் மதிப்புள்ளவைகள். ஆக தமிழ்நாட்டு அரசின் சார்பில் இன்றைக்கு 1,18 லட்சம் மதிப்பிலான அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இந்த மருத்துவமனைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. ரோட்டரி சங்கமும் எம்ஆர்பியும் சேர்ந்து தந்திருக்கிற உபகரணங்களோடு சேர்த்து 2,18 லட்சம் மதிப்பிலான உபகரணங்கள் இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் நடந்து முடிந்த நிதிநிலை அறிக்கையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய விவாதத்தின் போது பதிலளிக்கும் போது 106 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தும் அந்த 106 மருத்துவத்துறை அறிவிப்புகளில் சென்னையில் இருக்கிற ஸ்டான்லி மருத்துவமனை, ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, கேஎம்சி மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை என்று பல்வேறு மருத்துவமனைகளின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு ஏராளமான நிதியினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இங்கே ஒரு பழமை வாய்ந்த செவிலியர் பயிற்சி பள்ளி ஒன்று இருக்கிறது. இந்த பயிற்சியில் பயிலும் மாணவிகளுக்கு விடுதி ஒன்று கட்டுவதற்கு ரூபாய் 35 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த மருத்துவமனையில் ட்ராமா பிளாக் அரசு அவசர சிகிச்சை பிரிவு ரூபாய் 112 கோடியில் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மருத்துவமனைக்கு மட்டும் 147 கோடி ரூபாய் செலவிலான மருத்துவ கட்டிடங்கள், செவிலியர் குடியிருப்பு ஒன்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்றும் கட்டப்படவிருக்கிறது. அதற்காக இந்த நிதியாண்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு ஒரு பழமையான கட்டிடம், அந்த கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் ஒன்றை கட்டித்தர வேண்டும் என்று ஒரு 100 படுக்கைகளுடன் கூடிய தீவிர சிகிச்சை பிரிவு வார்டு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் துறைக்கு அறிவுறுத்தியதன் காரணமாக இன்றைக்கு அதற்கும் 40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் 100 படுக்கைகளுடன் கூடிய தீவிர சிகிச்சை பிரிவு ஒன்று ரூபாய் 40 கோடியில் அமையவிருக்கிறது. அதேபோல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஒரு நரம்பியல் துறைக்கு 65 கோடி ரூபாய் செலவிலான கட்டிடம் ஒன்று கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் தந்திருக்கிறார்கள். அங்கேயும் ஒரு நரம்பியல் துறைக்கு ஒரு புதிய கட்டிடம் ஒன்று 65 கோடியில் வரவிருக்கிறது. அதேபோல் கேஎம்சி மருத்துவமனையில் புதிய டவர் பிளாக் ஒன்று இன்றைக்கு கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 125 கோடியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். ஆக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு 40 கோடி ரூபாய் செலவில் 100 படுக்கைகளுடன் கூடிய தீவிர சிகிச்சை பிரிவுகள் வார்டு ஒன்றும், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு 65 கோடி செலவிலான நரம்பியல் துறை கட்டிடம் ஒன்றும், ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடம் 112 கோடியிலும், செவிலியர் பயிற்சி பள்ளி விடுதி ரூபாய் 35 கோடியிலும், கேஎம்சி மருத்துவமனை டவர் பிளாக்குக்கு 125 கோடி மதிப்பீட்டிலும் கட்டடங்களை கட்டுவதற்கு, சென்னையின் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு
உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இவைகளெல்லாம் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. மிக விரைவில் இதற்கான பணிகள் அரசு ஆணைகள் பெறப்பட்டவுடன் பணிகள் தொடங்கப்படவிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைக்கு அரசின் மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்வதற்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் ஆர்வமாக இருக்கிறார்கள். கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை இருந்த இந்த மருத்துவ சேவை பயன்படுத்திக் கொள்பவருடைய எண்ணிக்கை 1 மடங்கு என்றால் இன்றைக்கு 2-2.5 மடங்கு என்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கிறது. எனவே அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொள்ள மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆர்வமாக இருக்கிற காரணத்தினால் அரசும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் ஒன்றிணைந்து இந்த கட்டமைப்பை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்திருக்கிறது. அந்த வகையில்தான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற நிகழ்ச்சிகளாகும். என்னம்மா இல்லை, இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களின் வாயிலாக அவர்களுக்கு விருக்கும் வேண்டுகோளாகவும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த பேரிடர் காலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே இந்த கான்சன்ட்ரேட்டர்ஸ், ஜெனரேட்டர்ஸ் போன்ற பல்வேறு இந்த அந்த பேரிடர் காலத்திற்கு தேவையான உதவிகளை சிஎஸ்ஆர் செய்திட வேண்டும் என்று சொன்னவுடன் சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்புடன் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டிற்கு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த கான்சன்ட்ரேட்டர்ஸ், ஜெனரேட்டர்ஸ், பிளான்ட்ஸ் என்று சொல்லி மருத்துவமனைகளுக்கு ஏராளமான சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்பு வந்தது. அதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு சிஎஸ்ஆர் பங்களிப்பு வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை விடுத்தார்கள். அந்த வகையில் அதற்கும் இன்றைக்கு ஏராளமான வகைகளில் அந்த கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இன்றைக்கு மருத்துவத்துறைக்கும் இந்த கட்டமைப்பை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளில் ஒன்றாகத்தான் ரோட்டரி சங்கமும் எம்ஆர்எஃப்பும் இன்றைக்கு இந்த இரு பணிகளை செய்திருக்கிறார்கள். இங்கே கூட நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்கள் எம்ஆர்எஃப் நிர்வாகத்திற்கு மீண்டும் இந்த மருத்துவமனைக்கு தேவையான உதவிகளை தொடர்ச்சியாக செய்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கிறார். அவர்களும் தொடர்ந்து செய்வோம் என்று உறுதி தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ரோட்டரியை பொறுத்தவரை இந்த மேமோகிராம் என்று சொல்லக்கூடிய இந்த அதிநவீன மார்பக புற்றுநோய் கண்டறியும் கருவிகள், டிஜிட்டலைஸ்டு மேமோகிராம் இன்றைக்கு 3 வாங்கி தந்திருக்கிறார்கள். இங்கே 1 அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 ஏற்கனவே வேறு மருத்துவமனைகளுக்கு தந்திருக்கிறார்கள். இன்னமும் 18 அவர்கள் செய்வதற்கு டாக்டர் நந்தகுமார் இன்றைக்கு உறுதி அளித்திருக்கிறார். இப்படி தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சேவையை பயன்படுத்தி கொள்ள தயாராக இருக்கிறது. அன்பு கூர்ந்து இது போன்ற அமைப்புகளுக்கு அவர்கள் உதவுவது பொருத்தமாக இருக்கும் என்கின்ற வகையில் வேண்டுகோள் வைக்கிறோம். இல்லை, சிஎஸ்ஆர் பங்களிப்பு, அதுதான் சிஎஸ்ஆர். இல்லை, அதுதான் நான் சொன்னேன். சிஎஸ்ஆர் ஏற்கனவே நிறைய மருத்துவத்துறைக்கு பண்ணியிருக்கிறாங்க. கான்சன்ட்ரேட்டர்ஸ், ஜெனரேட்டர்ஸ், பிளான்ட்ஸ் என்று நிறைய செய்திருக்கிறார்கள். இன்னமும் யாரெல்லாம் செய்யாமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கோரிக்கை வைத்து அவர்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சார், 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஓமந்துரா மருத்துவமனையில் ராணுவ வீரர் காளிராஜ் அப்படிங்கிறது வெளிப்படையாக குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. சிடி ஸ்கேனுக்கு 500 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக. லஞ்சம் இல்லை சார், டிஎன்எம்எஸ்க்கு 500 rupees பே பண்ணுங்க சார். இல்லை, சொல்லுங்கள். காவலர் கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்மோர் ஆஸ்பத்திரி அது டிஎம்இ விளக்கம் சொல்கிறாங்க. சொல்லுங்கள். மன்னிக்க வேண்டும். அவருக்கு வந்து ஏதோ அவருக்கு அப்டமன் பெயின் அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அடுத்தது வந்து சிடி ஸ்கேன் பண்ணிக்கிறேன், அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கிறேன். அல்ட்ராசவுண்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணணும். சிடி ஸ்கேனில் டிஎன்எம்எஸ்சி மூலமாக 500 ரூபாய் கட்டணும். இல்லைன்னா இன்சூரன்ஸ் கார்டு இருந்ததுன்னா அது ஃப்ரீயாக செய்யப்படும். அவர் 2த்துக்குமே ஒத்து வராமல் அந்த மணி டிஎன்எம்எஸ்சிக்கு கட்டிட்டு அந்த ஸ்லிப்பும் கொடுத்துருக்காங்க. அதை போய் வந்து இல்லை, அது வந்து தவறுதலாக அவர் சொல்லியிருக்காரு. எல்லாமே ரிப்போர்ட் என்கொயரிலாம் பண்ணிட்டோம். அவர் தவறுதலாக வந்து டவர் டிவின்ற மெத்தடில் யாரோ ஒரு டிவியை யூடியூப் சேனலில் போட்டிருக்காரு. அதை என்கொயரியும் கண்டக்ட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்தது எல்லாமே எதுவுமே தவறு இல்லை. அவர் வந்து முதல்ல இருந்தே கலாட்டா பண்ணுறதுக்காக வந்த மாதிரி தெரிஞ்சது. மேடம், நாங்கள் வந்து எவ்வளோ எடுத்து வச்சோம், அவங்க எதுவுமே கேட்கல. பட் இந்த 500ன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட் கார்டு கிடையாது. டிஎன்எம்எஸ்சியில் 500 rupees கட்டினா தான் சிடி ஸ்கேன் எடுக்கப்படும். இல்லை என்றால் இன்சூரன்ஸ் கார்டு இருந்தால் அது ஃப்ரீயாக எடுக்கப்படும், ப்ரீஆட் பண்ணி. இதுதான் இந்த மெத்தட். இல்லை, அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை இன்சூரன்ஸ் செயல்படுத்துகிற மருத்துவமனைகள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதில் கட்டாயம் இல்லை அப்படின்னா இப்போ இலவசமாக செய்யப்படுகிற அந்த அறுவை சிகிச்சைகள் என்பது அது தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது.
ஒரு சிலர் வந்து இன்சூரன்ஸை பயன்படுத்தி பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கார்டு இருந்துச்சுன்னா நல்லது. 1,43,00,000 கார்டு இப்போ இருக்குது. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் காப்பீட்டு அட்டைகள் 1,43,00,000 குடும்பங்களுக்கு இருக்கிறது. அது இருக்கிறவங்க அதை பண்ணிப்பாங்க. இல்லாதவங்க ஏழைகளாக இருந்தால் அந்த வருமான வரம்பு அந்த மாதிரி இருக்கும்போது அரசு மருத்துவமனைகள் இலவசமாகத்தான் அந்த சிகிச்சைகள் செய்யப்பட்டு வரும். வாங்க. இன்சூரன்ஸ் இது காப்பீட்டு அட்டை இருக்கா? ஓகே ஆகலன்னா என்ன சொன்னாங்க? அங்கே பொண்ணுலாம் ஓகேன்ட்டாங்க. இங்கே வந்தால் க்ளீன்ஸ் இல்லை, பார்க்க முடியாது, கார்டு இருக்கணும். இல்லை நான் பண்ணி தர சொல்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். நான் பார்க்க சொல்கிறேன். பண்ண சொல்கிறேன். ஹாப்பி ஸ்ட்ரீட் போன்ற நிகழ்ச்சிகளில் பொதுமக்கள் மாஸ்க் அணியாத சூழ்நிலை காணப்படுகிறது. என்ன அறிவிப்புகள் வழங்கப்படுகிறது? இல்லை இப்போ அது ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நம்ம சொன்ன விதிமுறைகள் தான். வெறும் மருத்துவமனைகளில் மட்டும்தான் இதை பண்ண சொல்லியிருக்கிறோம். மற்ற இடங்களில் நம்ம நலன் எந்த இடத்துக்கு போனாலும் அணிந்து கொண்டு சென்றால் நல்லது. இன்னும் நான் தொடக்கத்திலிருந்தே சொல்லி வருகிறேன். இந்த BA 2 மற்ற இந்த XBB 1.16 என்கின்ற இந்த வைரஸ் வந்து பாதிப்பு இன்றைக்கி ஒரு 500 அளவில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இந்தியா முழுக்க ஒரு 8,000 10,000 அளவுக்கு இருந்தாலும் கூட பாதிப்புகள் குறைவு. இது மிதமான பாதிப்பை உள்ளடக்கியது. எனவே இப்போ ஒரு பெரிய பதட்டத்தை நாம் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிகிச்சை வழங்கிவிடப்பட்டது. இது டைவர்ட் பண்ணுறோம். நம்ம இவ்வளோ பேர் நல்ல விஷயத்த பண்ணியிருக்கோம். நல்ல விஷயத்த பண்ணியிருக்கோம்.